மெட்ராஸ் ஏஞ்சல் சேனல்லேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதாவது கருவாடு ரெசிபி தான். அதாவது இது சிறு கருவாடு அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது குஞ்சு கருவாடு அப்படின்னு சொல்லுவாங்க. அதோட ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இது எப்படி செய்கிறதுன்னு இப்போ பார்க்கலாம். இது நல்லா ஒரு 50 கிராம் நான் வாங்கிக்கிட்டேன். இது நல்லா வாங்கினதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம்னா சுத்தம் செய்யணும். அதில் ஏதாவது கல் தூசு இந்த மாதிரி இருக்க வாய்ப்பு இருக்குது. நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு நம்ம வெறும் வடைச்சட்டியில் எண்ணெய் எதுவும் சேர்க்காம நல்லா வறுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த கருவாட்டு குழம்புக்கான ஒரு மணமே இருக்கும். வறுக்கும்போது உங்களுக்கு அந்த பச்சை வாசமெல்லாம் போயிடும். லேசாக நல்லா மணம் வரும். அது எப்படி நம்ம நல்லா வறுத்துருச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, வறுக்கும்போது உங்களுக்கு பார்த்திங்கன்னா சலசலன்னு இருக்கும். ஃபஸ்ட்டு போடும்போது மெதுன்னு இருக்கும். நல்லா வறுப்பட்டுருச்சுன்னா உங்களுக்கு அப்படியே சலசலன்னு ஒன்று ஒட்டாத மாதிரி ஒரு சத்தம் வரும். அதை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணிட்டேன்னா, சுடுதண்ணி பக்கத்துலேயே வச்சுக்கிட்டேன். நல்லா எடுத்து அந்த சுடுதண்ணி எடுத்து அதில் ஊற்றிடுவேன். ஊற்றி ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா ஊற விட்டுருவேன். அப்போ தான் அந்த கருவாட்டில் இருக்கிற அழுக்கு வெளியே வரும். ஒரு 2 டைம் அதே மாதிரி நல்லா நீங்கள் வாஷ் பண்ணணும். வாஷ் பண்ணி தனியாக நாம் எடுத்து வச்சுக்கலாம். எடுத்து வச்சுக்கிட்டு இப்போ அந்த கருவாட்டுக்கு தேவையான குழம்புக்கு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். நீங்கள் அதை அப்படியே வெங்காயம் உப்பு காரம் போட்டு வறுத்து சாப்பிடலாம். நாங்கள் இன்றைக்கி சாப்பாட்டில் பிசைஞ்சு சாப்பிட்ணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் கிரேவி மாதிரி வச்சுக்கிட்டோம். இப்போ அதில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா எப்பவும் போல் தான் வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டு கொஞ்சம் இஞ்சி பூண்டு விழுது எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு அது கூட மசாலாலாம் ஆட் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் எங்களுக்கு கொஞ்சம் புளிப்பாக இருக்குனுங்கிறதுக்காக கொஞ்சமாக புளித்தண்ணி அதில் ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ இது கலவையெல்லாம் சேர்ந்து நல்லா கொதித்து வரட்டும். இந்த கொதிக்கிற தண்ணி ஒரு கொஞ்சம் சுண்டி வந்த உடனே நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கிற கருவாட்டை எடுத்து அதுக்குள்ளே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது வேகணும் அப்படிங்கிறது கிடையாது. ஏன்னா சிறு கருவாடு நல்லா சுடுதண்ணியிலேயே ஊற்றும் போது நல்லா அது வெந்துருச்சு. இப்போ நம்ம அந்த குழம்புல போட்டு அந்த மசாலா உப்பு இதெல்லாம் அந்த கருவாட்டில் இறங்கி வரணும். அதுக்காக தான் இப்போ நாம் அதுக்குள்ளே போட்டிருக்கோம். இப்போ பாருங்கள், போட்ட உடனே நல்லா அந்த சைலமெல்லாம் இறங்கி வந்துருச்சு. சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும்.